சூரியகாந்தம் வர்சஸ் சந்திரகாந்தம். அத்தை சூரியகாந்தம் எவ்ளோ சொல்லியும் கேட்காம சந்திரகாந்தம் மேஜிக் புக்ல அந்த கார் பொம்மைய வரைஞ்சு கடைசியில எவ்ளோ கஷ்டப்பட்டான்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? இல்லன்னா இப்பவே கீழே இருக்கிற லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி அந்த எபிசோட் பார்த்து சிரிச்சுக்கோங்க. பேராசை மருமகளும் மேஜிக் வாட்ச். ஒரு நாள் சந்திரகாந்தம் வருத்தத்தோடு வீட்டுக்குள்ள வந்தா. இத பார்த்த சூரியகாந்தம், என்னடி ஆச்சு, ஏன் இவ்ளோ வருத்தத்தோட வர அப்படின்னு கேட்டாங்க. அது அத்தை, முந்தா நேத்து என்னோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனேன்ல, அங்க என்னோட ஹேண்ட்பேக் தொலைச்சிட்டேன். இது உங்களுக்கு தெரிஞ்சா திட்டுவீங்கன்னு நானே தேடிட்டு போனேன். ஆனா எங்கேயுமே கிடைக்கல அத்தை. ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படியா, சரிம்மா, நீ எதுவுமே வருத்தப்படாத. உன் பேக் எங்க இருக்கோ உனக்கு தெரியும், கொஞ்ச நேரம் இரு அப்படி சொல்லிட்டு அவங்களோட பழைய ட்ரங்க் பெட்டில இருந்து ஒரு மேஜிக் வாட்ச எடுத்துட்டு சந்திரகாந்தா கிட்ட வந்து, இத பாரு, இது மேஜிக் வாட்ச். இத உன் கையில கட்டிக்கோ, அதுவே உன்னோட பேக் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகும். இப்படி சொல்லிட்டு அந்த மேஜிக் வாட்ச சந்திரகாந்தா கிட்ட கொடுத்தாங்க. அந்த வாட்சையே ஆச்சரியமா பார்த்துட்டு, இந்த வாட்சுக்கு நிஜமாவே என் பேக் எங்க இருக்கோ தெரியுமா அப்படி சொல்லிட்டு அந்த வாட்ச கைக்கு கட்டிக்கிட்டா. அப்ப உடனே அந்த வாட்ச் மேஜிக்கலா மாறிடுச்சு. அப்ப சந்திரகாந்தம் அந்த வாட்ச பார்த்துட்டே, தொலைஞ்சு போன என் பேக கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொன்னா. அவ்வளவுதான், அந்த வாட்ச் உடனே ஆக்டிவ் ஆகி சந்திரகாந்தாவ அந்த பேக் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அப்படியே கூட்டிட்டு போய் ஒரு மரத்தடியில சந்திரகாந்தம் பேக் இருக்கிற இடத்துக்கு நின்னுச்சு. மரத்துக்கிட்ட அவளோட பேக் பார்த்த சந்திரகாந்தம் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அம்மாடியோ, கடைசியில என்னோட பேக நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி நினைச்சுக்கிட்டே திரும்பி வரும்போது வழியில கமலாவ பார்த்தா. என்னடி கமலா, எப்படி இருக்க? கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நான் வரலான்னு நினைச்சேன், ஆனா அன்னைக்கு வரவே முடியல அப்படின்னு சொன்னா. என் கல்யாணம் நல்லபடியாவே நடந்தது. ஆனா கல்யாணம் ஆன பிறகு என்னோட 7 கிராம் நகைய யாரோ எடுத்துட்டு போனாங்கடி. அன்னில இருந்தே என் வீட்டுக்காரரே ரொம்ப வருத்தமா இருக்காரு அப்படின்னு சொன்னா. அத கேட்ட சந்திரகாந்தா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஐயோ, அப்படியா? உன்னோட விஷயம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, சுதாரிச்சுக்கணும் இல்லையா? சரி, நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து புறப்பட்டா. வழியில போயிட்டு இருக்கும்போது சந்திரகாந்தாவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே அவளோட மேஜிக் வாட்ச பார்த்து, கமலாவோட நகைகளை கண்டுபிடி அப்படின்னு சொன்னா. அவ்வளவுதான், அந்த வாட்ச் சந்திரகாந்தாவை இழுத்துட்டு போய் ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு மரத்தோட தண்டு கிட்ட நிப்பாட்டுச்சு. சந்திரகாந்தா அந்த மரத்தோட தண்டுக்குள்ள பாக்கும்போது ஒரு மூட்டையில கமலாவோட நகைகள் எல்லாம் தெரிஞ்சது. அத பார்த்த சந்திரகாந்தம், இவ்ளோ நகைகளா? என்னோட நகையெல்லாம் அத்தையே வச்சிட்டு இருக்காங்க. கேட்டா நான் மாறின பிறகு தரேன்றாங்க. இப்படி இருந்தா இந்த ஜன்மத்துல என் நகை எனக்கு கிடைக்காது. அதனால இன்னில இருந்து இந்த நகை தான் என்னோட நகை அப்படி சொல்லிட்டு யாருக்கு கண்ணுக்கும் தெரியாம அந்த நகைங்களை எடுத்து ரகசியமா வீட்டுக்கு போயிட்டா. அவளோட பேக் கிடைச்சது அப்படின்னு அத்தை கிட்ட விஷயத்த சொல்லி அவசரமா அந்த மேஜிக் வாட்ச் அத்தை கையில கொடுத்துட்டு அவளோட ரூமுக்கு போயிட்டா. மருமகளோட அவசரத்தை பார்த்த சூரியகாந்தம் அவளையே சந்தேகமா பார்த்துட்டு நின்னாங்க. மறுநாள் சந்திரகாந்தா அந்த நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு ரசிச்சுட்டு இருந்தா. அப்படி ரசிச்சுட்டு இருந்த சந்திரகாந்தாவ பார்த்த சூரியகாந்தா, இவளுக்கு எவ்ளோ நகை எங்க இருந்து கிடைச்சது? ஏதாவது தங்க சுருங்கத்தை கொள்ளடிச்சிட்டாளா அப்படி சொல்லிட்டு சந்திரகாந்த முன்னாடி வந்து கேட்டாங்க. இத பாரு மருமகளே, இந்த நகைகள் என்ன, இந்த கோலம் என்ன, இவ்ளோ நகைங்க எங்க இருந்து கிடைச்சது? நிஜத்தை சொல்லு அப்படின்னு அதட்டினாங்க. திடீர்னு அத்தை வந்த அவசரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சந்திரகாந்தம் பயந்துகிட்டே நடிக்கிற மாதிரி, அது அது அத்தை, இதெல்லாம் என்னோட நகைதான். என் அம்மா வீட்ல இருந்து முந்தா நேத்து கல்யாணத்துக்கு போறேன்னா கொடுத்தமிச்சாங்க. அப்போ நீங்க வெளியில போயிருந்தீங்க இல்லையா, அதனால தான் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சாக்கு சொன்னா. ஆனா மருமக மேல சந்தேகமாவே இருந்த சூரியகாந்தம்,
உடனே அவங்களோட ரூம்குள்ள போய் அவங்களோட ட்ரங்க் பெட்டில இருந்து மேஜிக் குளோப் எடுத்து அதுக்குள்ள பார்த்தாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க சூரியகாந்தம். ஆத்தாடி மருமகளே, உன் நல்லதுக்காக நான் இந்த மேஜிக் வாட்ச உனக்கு கொடுத்தா நீ இதை இப்படி உபயோகிக்கிறியா? பண்ற இரு உனக்கு அப்படி நினைச்சுக்கிட்டே மறுபடியும் சந்திரகாந்தம் கிட்ட வந்து, இதென்ன மருமகளே, உங்க அம்மா வீட்ல போட்ட தங்கம் சாயல் தங்கம் மாதிரி இல்ல இருக்கு. அட இல்ல அத்தை, இது நிஜமாவே உண்மையான தங்கம். அட என்னோட அனுபவத்துல சொல்றேம்மா, இது பார்க்க சாயல் தங்க மாதிரியே இருக்கு. சரி, அப்படி என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லனா இந்த வீதி கடைசில இருக்கிற ஆச்சாரி கிட்ட கேளு போ. அவங்க பேச்சு கேட்டதும் சந்திரகாந்தம்க்கு சந்தேகம் வந்தது. இது சாயல் தங்கமா? எதுக்கும் ஒரு வாட்டி ஆச்சாரி கிட்ட போய் காட்டிட்டா ரொம்ப நல்லது. அப்படி சொல்லிக்கிட்டே ஆச்சாரி வீட்டுக்கு புறப்பட்டா. உடனே சூரியகாந்தம் கமலாக்கு போன் பண்ணி, இங்க கேளு பொண்ணே, நீ தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்த தங்கம் உனக்கு கிடைச்சிருச்சு. அத பாலிஷ் பண்ணி உனக்கு குடுக்கலன்னு உன்னோட ஃப்ரெண்டு சந்திரகாந்தம் அதமா என் மருமக ஆச்சாரி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கா. நீ போய் அத வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. தொலைஞ்சு போன நகை கிடைச்சிருச்சுன்னு கமலா ரொம்பவே சந்தோஷப்பட்டா. உடனே ஆச்சாரியோட வீட்டுக்கு புறப்பட்டா. அங்க ஆச்சாரி வீட்ல சந்திரகாந்தம் நகைகளை காட்டிட்டு இருந்தா. தேய்க்கிற கல்லு மேல தேய்ச்சு பார்த்த அந்த ஆச்சாரி, அப்பா இது நம்பர் 1 ஆல்மார்க் தங்கமா? அத கேட்ட சந்திரகாந்தம் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. ஆனா அதுக்குள்ளேயே கமலா அங்க வந்துட்டா. கமலாவை பார்த்த சந்திரகாந்தம் பயப்பட்டா. ஏதோ சொல்ல வரதுக்குள்ள அவளோட நகைகளை பார்த்துக்கிட்டே கமலா சந்தோஷத்தோட, என்னோட நகைகளுக்கெல்லாம் பாலிஷ் பண்ணி எனக்கு கொடுக்கணும்னு நினைச்ச பாரு, ஸ்நேகிதினா உன்ன மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சந்திரகாந்தாவ ரொம்பவே புகழ்ந்து தள்ளினா. என்ன பண்றதுன்னு தெரியாம சந்திரகாந்தம் அவன் மேல அந்த திருட்டு பட்டம் விழாததுக்கு சந்தோஷப்பட்டா. ஆனா கமலாவுக்கு இவ இங்க இருக்கிற எப்படி தெரிஞ்சதுன்னு சந்திரகாந்தாக்கு ரொம்ப ஆலோசனையா இருந்தது. ஆமாடி கமலா, உனக்கு எப்படி தெரிஞ்சது உன்னோட நகைகளுக்கெல்லாம் பாலிஷ் பண்ணி உனக்கு தரேன்னு சொல்லி அப்படின்னு கேட்டா. சரியா சொன்னடி, எனக்கு எப்படி தெரியும்? உங்க அத்தை சொல்லாம இருந்தா? அடி பாவி அத்தை, இது உன்னோட வேலையா அப்படின்னு ஆச்சரியப்பட்டா சந்திரகாந்தம். காலி கையோட கை வீசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தா சந்திரகாந்தம். இதென்ன மருமகளே, நகைகளோட போய் காலி கையோட வீட்டுக்கு வர அப்படின்னு கேட்டாங்க எதுவுமே தெரியாத மாதிரி. அது நிஜமாவே சாயல் நகைதான் அத்தை, அதான் அங்கே போட்டுட்டு வந்துட்டேன். ஆனாலும் என்னோட நகைங்கெல்லாம் உங்ககிட்ட இருக்கு இல்ல? அது எப்படி வர வைக்கணுமோ எனக்கு நல்லா தெரியும். பண்ற இருங்க. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி நகைங்கெல்லாம் போன துக்கத்துல இருந்த சந்திரகாந்தாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க சூரியகாந்தம். இந்த எபிசோட் கூட உங்களை நிறைய சிரிக்க வச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு சூரியகாந்தம் பிடிக்குமா இல்ல சந்திரகாந்தம் பிடிக்குமா? கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு, பாத்துக்கிட்டே இருங்க காக்கா டிவி.